Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. Step into the world of redefined elegance with Vivo V40e. Buy now. ஆக்சுவலா நாமினேஷன்ல இந்த வாட்டி வந்து சாச்சனா அவர்கள் கடைசி பொசிஷன்லயும், சிவகுமார் அவர்கள் அதுக்கு மேலையும், அதுக்கு மேல வர்ஷினியும், அதுக்கு மேல ஆனந்தியும் இருக்கிறதான் மேப் இருக்கு. அதனால என் தலைவி சாச்சனா அவர்களுக்கு நேரம் தெரியல. முத்துக்குமாரன் வந்து ஈஸியா இவ்வளவு ஓட்டுகள் வாங்குறாரு அப்படின்னா ஈஸியா அந்த கப்பை ஒருதலையாக கொண்டு போறதுக்கான மொத்த தகுதியும் முத்துக்குமாரனுக்கு வந்துருச்சு. ஆப்போசிட்டா ஒண்ணுமே கிடையாது, யாருமே கிடையாது. அன்னபோஸ்டா வின் பண்ற மாதிரி ஆயிடுச்சு முத்துக்குமரனுக்கு. சிவகுமாரன் அவர்களை வந்து ஒற்றன் அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிட்டாங்க பாய்ஸ். ஏன்னா அந்த அளவுக்கு இருந்துச்சு பருத்தி மூட்டை. அதான் நம்ம ஆளுங்கதான், நம்ம ஆளுங்க ஒளிஞ்சு லட்சணம் அப்படி இருக்கு அப்படின்ற படத்தை, சந்தான படத்தை சொல்ற மாதிரி சிவகுமாரன் பண்ண அந்த விஷயங்கள் வந்து அப்படி இருந்துச்சு. மாட்டிக்கிட்டாரு, பேசிக்கலா மாட்டிக்கிட்டாருன்ற கேர்ள்ஸ் டீமுக்கும் தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் சிவகுமார் மாட்டலன்றத உறுதியா நம்புறதுக்கான காரணம் பாய்ஸ் டீம் உடைய அந்த ஸ்ட்ராட்டஜி. நம்ம சிவகுமாரே கூப்பிட்டு இங்க ஒற்றன் இருக்கான், யாரா இருக்கும் அப்படின்னு சிவகுமாரே கேட்டா, அப்பா நம்ம மேல சந்தேகம் வரல, நாம ஒரு 2 பேரை சொல்லிடலாம். அந்த மாதிரி ஒரு 2 பேரை சொல்லிட்டு சிவகுமார் போனா சிவகுமார் நம்புறாரு ஸ்ட்ராங்கா. இந்த மாதிரி வந்து நான் வந்து தெரியப்படலை அப்படின்னு நம்புறாரு. பாஸ் ஏமாத்துறாங்க பாஸ், அவனுக்கு எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியுது அப்படின்னு நான் சொல்றதுக்கு ஆள் இல்லை சிவகுமார் கிட்ட. சச்சனா அவர்கள் இன்னைக்கு என்னுடைய பெர்ஃபார்மன்ஸை நான் காட்டணும்னு தலைவி இறங்கிட்டாங்க. கலாய்க்காதீங்க, ஏங்க கலாய்க்கிறீங்க? கலாய்க்கிறது எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமா? அவங்கள கலாய்க்கிறீங்க, பாட்டின்றீங்க, பல்சட்ன்றீங்க, உங்களுக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு சண்டைக்கு போறாங்க. சாச்சனா அவர்கள் இன்னைக்கு ரியாக்ட் பண்ண விதம் பாத்தீங்கன்னா ரொம்ப சண்டைக்கு போனாங்க. அது அவங்களுக்காக கூட சண்டைக்கு பெருசா போல. பவித்ரா அவர்களை வந்து கலாய்க்கிறாங்களாம், அவங்களுக்கு ஹர்ட் ஆகுதான். இந்த மாதிரி எல்லாம் சோசியல் சர்வீஸ் பண்ணி நம்ம பார்த்தது இல்லையே. ராணவே வந்து பவித்ரா தண்ணி மேல உள்ள அந்த ஒருதலை காதலா என்ன எழவோ அந்த விஷயத்துக்காக அவங்க கிட்ட வந்து காம்ப்ரமைஸ் ஆகி, நான் இதை தரேன், நீங்க அதை தாங்க, நம்ம அப்படி பார்த்துப்போம், எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் பண்ணிப்போம், நீங்க அந்த வாழை கொடுங்க, நான் இந்த வாழை கொடுக்குறேன்னு சொல்லி இவங்களுக்குள்ளேயே ஒரு இது பண்ணி உடன்படிக்கை ஏற்படுத்தி ஆட்களை மாத்திக்கிட்டாங்க. இதை ரயன் வந்து பார்த்தோம்னா டென்ஸ் ஆயிடாது. எதுக்கு தேவையில்லாம விஷால் வந்து ஆகும்னா விஜய் சேதுபதி அவர்களை உள்ள கூட்டு வந்து மார்க் பண்றாருன்னு எனக்கு புரியவே இல்லை. இங்க கண்டஸ்டன்ட் டு கண்டஸ்டன்ட் மார்க்கிங் ஓகே, பட் விஜய் சேதுபதி அவர்களை வந்து டார்கெட் பண்ணி விஷால் பண்றாரோ அப்படின்றத ஒரு ஸ்ட்ராங்கா எனக்கு ஒரு தாட் இருக்கு. ஏன்னா இதை கூட விஜய் சேதுபதி அவர்களும் சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி சிவா கிட்ட உங்களுக்கு அப்படி இல்லையே என்கிட்ட அப்படின்னு கேட்போம். எனக்கு நீங்க அண்ணங்க அப்படின்னு இருப்பாரு. ஆனா அண்ணன்ற மாதிரி ஒரு பண்ணல, என்னன்ற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காரு. தர்ஷிகா மேல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு மக்கள் கிட்ட நிறைய இருந்துச்சு. ஆனா தர்ஷிகா அவர்களுக்கு அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யறதை விட அவர்களுடைய ஒருதலை காதல 2 தலை காதலா மாத்துறதுக்கான முயற்சியில ஈடுபடுற மாதிரி அவங்களுடைய ரூட்டையே அவங்க மறந்து அந்த வீட்டுக்குள்ள டிராவல் ஆகுறாங்களோ. அதனால மக்களுக்கு வந்து தர்ஷிகா அவர்களுடைய அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் தர்ஷிகா, அந்த கேப்டன்ஷிப் தர்ஷிகா, அந்த போல்டா பேசுற தர்ஷிகா இப்ப இல்லையோ அப்படின்னு மக்கள் மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களோன்னு எனக்கு தோணுது. சச்சனா தேவி அவர்கள் சாப்பிட்ட விதம், ஒரு ராணி அவங்க அரசவையில அவங்களுடைய அந்த எப்படி சொல்றது, ஐயோ எனக்கே தமிழ் மறந்து போயிரும் போலயே, அவருடைய அந்த ஆட்சி சீட்டுல அவங்க வந்து சாப்பிடுற அந்த விதம் அருமையா இருந்துச்சு. பெரிய நக்கீரன் பரம்பரையா இருந்திருக்கும். ஸோ அந்த அளவுக்கு பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்மளால பார்க்க முடிச்சது சோசியல் மீடியால. ஸோ பேசிக்கலா கண்டென்ட்டுக்குள்ள போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒற்றனா யாரு, முத்துக்குமரன் எடுக்கலாமா இல்ல சிவகுமாரன் எடுக்கலாமா சிவகுமார் எடுக்கலாமான்னு கேர்ள்ஸ் டீம் வந்து டிஸ்கஸ் பண்ற மாதிரி காலையில காட்டினாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலா சிவகுமாரை தான் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிருக்காங்க கேர்ள்ஸ் டீம். ஸோ மென் டீம்ல அது பேரு வந்து ராணவ கேசரி அரிமா தேசம். ராணவ கேசரின்றது அரசர், அரிமா தேசம்ன்றது அந்த நாட்டுடைய பெயர். உமன்ஸ் டீம்ல வந்து சச்சனா தேவி, ஆனா அந்த பேரு எனக்கு வரமாட்டேங்குது அவங்களுடைய இந்த பேரு. சரி ஓகே, அவங்க என்ன டிசைட் பண்றாங்கன்னா, இவங்க பேசிக்கலி வந்து கோட்டை தாண்டி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி டிசைட் பண்றாங்க. அண்ட் அருண் எப்பயும் போல அருண் அந்த இந்த அரிமா தேசத்துடைய ஒரு பிரஜை, அவருக்கு லவ் வந்துருது. எப்பயும் போல எல்லா டாஸ்க்கும் லவ் வர்ற மாதிரி இந்த டாஸ்க்கு லவ் வந்துருது. ஆனந்தியை கூட்டிட்டு வந்து ராஜகண்ணன்னு இணையறாங்க. அதாவது பக்கத்து ஊர்ல இருந்து ஒருத்தவங்களை கூப்பிட்டு வந்து, நான் வந்து இந்த தேசத்துடைய பிரஜையா நான் ஆதார் கார்டு வாங்கிக்கிறேன் அப்படின்னு அருண் வாங்குற மொமெண்ட் நம்மளால பார்க்க முடியுது. முத்து அவர்கள் வந்து ஒரு எப்படி சொல்றது, கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு அந்த ஊருக்குள்ள சுத்துற ஒரு நார்மல் பிரஜையை மாதிரி கணக்காட்டி அந்த ஆப்போசிட் நாட்டுக்குள்ள போய் உட்கார்ந்துகிட்டு மாட்டிக்கிட்டு முழிக்கிற மொமெண்ட் நம்மளால பார்க்க முடியுது. அவருக்காக ஜெஃப்ரி வந்து தோப்புக்கரணை போட்டு அவரை விடுவிக்கிற மொமெண்ட்டையும் நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு.
அண்ட் டாஸ்க்னு ஒண்ணு வச்சாங்க. அது என்ன எதுக்காக அப்படின்னா, அந்த இதெல்லாம் கொடுத்து என்னென்ன பொம்மைகள்லாம் பண்றாங்க அதெல்லாம் வந்து வெளியூருக்கு வந்து அனுப்பி அதுல ஒரு வசூல் வந்து நாடு செழிக்கிறதுக்காக பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்கை வந்து இந்த நம்ம ஊர்ல செய்வோம்ல களியில பொம்மை அந்த மாதிரி பண்ண விஷயம், களிமண்ல பண்ண விஷயம் வந்து நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலா இந்த டாஸ்க் வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அண்ட் நல்லா இருந்துச்சுன்னா அவங்க பண்ண விதம், அவங்களுடைய இந்த கிரியேட்டிவிட்டி நல்லா இருந்துச்சு. ஆண்களையும் சரி பெண்களையும் சரி ஓரளவுக்கு முயற்சி செஞ்சது வந்து ஒரு நல்ல பாராட்டக்கூடிய விஷயமாவே நான் பாக்குறேன். அண்ட் அதுல வந்து அன்ஷிதா அவர்களுக்கும் வர்ஷினி அவர்களுக்கும் சண்டை வந்துச்சு. ஏன்னா வருஷம் தூக்கி போடும்போது அன்ஷிதா பண்ணதை வந்து பட்டோன்னா வர்ஷினி வார்த்தையை விட அன்ஷிதா வந்து இந்த வார்த்தையை பிடிச்சி சண்டையை போட இந்த மாதிரி எப்பயும் போல விஷயங்கள் தான் நடந்துச்சு. ஸோ ஒன்னும் வாவ் அப்படின்ற அளவுக்கு ஒன்றும் பெருசா நடக்கல. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ராணவ் ரயனும் எல்லாம் தீபக் அவர்களும் சேர்ந்து செங்கோலை ஆட்டையை போடுறதுக்கு பிளான் பண்றாங்க. அதே போல செங்கோலையும் ஆட்டையை போட்டுறாங்க. எதிரி நாட்டோடது அதுல இருந்து ஆரம்பிக்குது இந்த டாஸ்க். செங்கோலை தான் பிடிக்க போறாங்க. செங்கோல் வந்து யார் எடுத்துட்டு போனா, இப்ப இந்த கேர்ள்ஸ் டீம் வந்து பாய்ஸ் டீம்ல போய் இந்த நாட்டுல இருந்து அந்த நாட்டுல போய் செங்கோலை வந்து மீட் எடுத்து வருவாங்களா, இல்ல ஒற்றனை வச்சு எடுப்பாங்களா, இல்லைன்னா வந்து அந்த நாட்டோட அடிபடிஞ்சு வாங்குவாங்களா, இதுதான் கதையில ட்விஸ்ட் அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்குது. ஸோ சுவாரஸ்யமா போகுது அப்படின்னு நினைக்கும் போது போல அந்த மாதிரிதான் இருந்துச்சு. அண்ட் செங்கோலை காணவலன்னு போட்டு அதுக்கப்புறம் குச்சி அதுன்னு சொல்லி உள்ள போய் சௌந்தர்யா உள்ள போய் அதை எடுக்க போறேன்னு சொல்லி உள்ள போய் மாட்டி ஒரு டிராமா பண்ணி எப்பயும் போல அந்த டிராமால இது செய்ய மாட்டேன் அதை செய்ய மாட்டேன் எனக்கு செங்கோலை கொடுங்க, இன்னும் அரசர்கிட்ட போயிட்டு 10 ரூபா நோட்டு கொடுங்க, இல்லைன்னா ஒரு 10 தங்க காசை கொடுங்கன்ற மாதிரி செங்கோலை கொடுங்கன்னு நிற்குமா கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அதுக்கு வந்து இந்த விஷயங்கள்லாம் நீங்க பண்ணணும்னு சொல்லி பண்ண விதமும் நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு. அண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடந்துச்சு. அப்புறம் டெய்லி டாஸ்க் ஒன்று பண்ணாங்க. 20 நாடுகள், அதாவது வேர்ல்டு மேப்பை வச்சு 20 நாடுகள் வந்து கரெக்டா மாற்ற டாஸ்க் வச்சாங்க. அதுல பாய்ஸ் டீம்ல தீபக் அண்ட் சிவா போனாங்க. சிவகுமார் வின் பண்ணிட்ட சிவகுமாருக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலா நாமினேஷன்லேயே இந்த வாட்டி வந்து சாச்சனா அவர்கள் கடைசி பொசிஷன்லையும் சிவகுமார் அவர்கள் அதுக்கு மேலையும் அதுக்கு மேல வர்ஷினியும் அதுக்கு மேல ஆனந்தியும் இருக்கிறதான் மேப் இருக்கு. கட்டம் சொல்லுது. அதனால என் தலைவி சாச்சனா அவர்களுக்கு நேரம் தெரியல. தலைவின்னு சொன்னதுனால நேரம் தெரியலையா, இல்ல தலைவிக்கே நேரம் தெரியலையா அப்படின்னு தெரியல. நிறைய விஷயத்துல மாட்டுறாங்க. இன்னைக்கு கூட இந்த கத்திரிக்காய் மேட்ரு இன்னைக்கு போய் எடுத்துட்டு வந்துட்டாங்க. நேரா போய் அந்த வாழை இலையே ஜூம் பண்ணாங்கல்ல, ஒரு வாழை இலைய இந்த எல்லாம் பறக்கிறது தாவறது போடுறதுன்னு ரூம் பண்ணி இல்ல இவ்வளவு கத்திரிக்காய் வச்சிருக்கேன், நம்ம கத்திரிக்காய் அலர்ஜின்ற இது புரியலையே, எவ்வளவு நாம சாப்பாடு விஷயத்துக்கு போய் சொல்லுவ அப்படின்ற மாதிரி இன்னைக்கு சோசியல் மீடியா ஃபுல்லா போட்டு அடிக்கிறாங்க சாச்சனா அவர்களை. என்னன்னு தெரியல, சாச்சனா அவர்களுக்கு ஓட்டே வரல, அபிஷியல்ல அதை விட முக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ என்னன்றதை பார்ப்போம். பாவம் சாச்சனா அக்கா அவர்களே 100K ஃபாலோவர்ஸ் வச்சு சில்வர் பட்டன் வாங்குறது மேட்டர்ல சாச்சனா அவர்களுக்கு ஓட்டு போடுங்க. இல்லைன்னா டேடி வருவார் வீக்கெண்ட், அவர் வந்து காப்பாற்றுவாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. உங்களுக்கு எது இருக்கா? ஆமா தானே? ஆமா. ஓகே. ஸோ அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா பாத்தீங்கன்னா மக்களே, இந்த பாய்ஸ் டீம் வந்து வின் பண்ணி அந்த ஒரு படிக்கட்டு மேல போயிருந்து மொத்தம் 5 படிக்கட்டு டாஸ்க் மாதிரி வச்சு ஒண்ணு நீங்க வின் பண்ணிட்டீங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்து வந்து விஷால் வந்து அந்த வீட்டுல கொண்டு போய் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணும்போது மாட்டிக்கிறாரு. பாத்ரூம்ல வாஷ் பேஷன் சைட்ல விழுந்ததை வந்து இவங்க பவித்ரா ஜனனி பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு எல்லாம் அப்படின்னும் போது அது ஒரு பக்கம் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடந்துச்சு. அண்ட் முத்துவும் மாட்டிக்கிட்டாரு. அந்த பக்கம் போய் எடுக்க போகும்போது முத்துவும் மாட்டிக்கிட்டாரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு நடந்துச்சு மக்களே. அண்ட் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சிவகுமாரன் அவர்களை வந்து ஒற்றன் அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிட்டாங்க பாய்ஸ் டீம். ஏன்னா அந்த அளவுக்கு இருந்துச்சு பருத்தி மூட்டை. அதாவது நம்ம ஆளுங்க ஒளிஞ்சு லட்சணம் அப்படி இருக்கு அப்படின்றத படத்தை சந்தானம் படத்துல சொல்ற மாதிரி சிவகுமார் பண்ண அந்த விஷயங்கள் வந்து அப்படி இருந்துச்சு. மாட்டிக்கிட்டாரு. பேசிக்கலா மாட்டிக்கிட்டாருன்ற கேர்ள்ஸ் டீமுக்கும் தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் சிவகுமார் மாட்டலன்றத உறுதியா நம்புறதுக்கான காரணம் பாய்ஸ் டீமுடைய அந்த ஸ்ட்ராட்டஜி. நம்ம சிவகுமாரே கூப்பிட்டு இங்க ஒற்றன் இருக்கான் யாரா இருக்கும் அப்படின்னு சிவகுமாரே கேட்டா அப்பா நம்ம மேல சந்தேகம் வரல, நாம ஒரு 2 பேர் பேரை சொல்லிடலாம். அந்த மாதிரி ஒரு 2 பேரை சொல்லிட்டு சிவகுமார் வந்தோம்னா சிவகுமார் நம்புறாரு ஸ்ட்ராங்கா. இந்த மாதிரி வந்து நான் வந்து தெரியப்படல அப்படின்னு நம்புறாரு. பாசு ஏமாத்துறாங்க பாசு, அவனுக்கு எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியுது அப்படின்னு நான் சொல்றதுக்கு ஆள் இல்லை சிவகுமார் கிட்ட. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துச்சு. அண்ட்
அடுத்த ஒரு டாஸ்க் வைக்கிறாங்க. அதுல வந்து இந்த ஏற்கனவே வச்சிருந்தாங்க டாஸ்க், அந்த பொம்மை எல்லாம் பண்ற போது அந்த பொம்மை டாஸ்க்ல வைக்கும் போது ஒவ்வொருவரும் விற்கணும். ஆண்கள் அந்த அந்த மந்திரிகள் வாங்கும்போது இந்த மாதிரி ரேட் எல்லாம் போட்டு வாங்கும் போது பெண்கள் அணிக்கு வந்து 2900 rupeesக்கு வாங்கிக்கிறாங்க. ஆண்கள் அணியில வந்து 3330 ரூபாய்க்கு வித்துருது. அந்த பொருள் எல்லாம் வாங்கிக்கிறாங்க. ஸோ பேசிக்கலி ஆண்கள் அணி வெற்றி பெற்று 2வது படிக்கட்டுக்கும் போயிடுச்சு, அவங்க வசமா ஆக்கிட்டாங்க. ஸோ அதுவும் நடந்துச்சு. அண்ட் சச்சனா அவர்கள் வந்து இன்னைக்கு எபிசோட், இன்னைக்கு நாள் தெரிஞ்சிடணும் அப்படின்னா பிரேக் விட்டாங்க. பேசிக்கலா என்ன பண்றாங்க, இந்த டாஸ்க்கை வந்து தற்காலிகமா நிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் பிரேக் விட்டோட சச்சனா அவர்கள் இன்னைக்கு என்னுடைய பெர்ஃபார்மன்ஸை நான் காட்டணும்னு தலைவி இறங்கிட்டாங்க. கலாய்க்காதீங்க, ஏங்க கலாய்க்கிறீங்க? கலாய்க்கிறது எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமா? அவங்கள கலாய்க்கிறீங்க, பாட்டின்றீங்க, பல்செட்ன்றீங்க, உங்களுக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு சண்டைக்கு போறாங்க. நான் என்ன கேட்கிறேன், இந்த மாக்கிங் அப்படின்றதான் வச்சு ஓட்டிக்கிட்டே இருக்காங்க. இந்த மாக்கிங் புல்லிங் அப்படின்றத நம்ம எல்லா சீசன்லயும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பட் இந்த மாக்கிங் வந்து நாம ஏதாவது போய் கேட்டா மாக்கிங் ஃபன்னுவாங்க. ஃபன்னா இதுல பிடிக்கல அப்படின்னு கேட்டா அப்படியே ஓகே சார்ன்னு சொல்லிட்டு போயிட்டு திருப்பி அடுத்த நாள் இதை பண்ணுவாங்க. இது நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் இந்த பிக் பாஸ் சீசனை பொறுத்த வரைக்கும். அண்ட் சாச்சனா அவர்கள் இன்னைக்கு ரியாக்ட் பண்ண விதம் பாத்தீங்கன்னா ரொம்ப சண்டைக்கு போனாங்க. அது அவங்களுக்காக கூட சண்டைக்கு பெருசா போல. பவித்ரா அவர்களை வந்து கலாய்க்கிறாங்களாம், அவங்களுக்கு ஹர்ட் ஆகுதான். இந்த மாதிரி எல்லாம் சோசியல் சர்வீஸ் பண்ணி நம்ம பார்த்தது இல்லையே அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணுது. இருந்தாலும் சாச்சனா அவர்கள் வந்து ஏதோ ஒண்ணு பண்ணி இந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு திருப்பியும் கத்துறதும் அழுகிறதும் இந்த மாதிரி நடக்கும். மஞ்சரி அவர்கள் குறுக்கிட்டு இதெல்லாம் செய்யாதீங்க, எல்லாம் நிப்பாட்டுங்க, இதெல்லாம் தவறான இது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லி பேசிட்டு இருக்கும் போது முத்துக்குமரனும் நடுவுல வந்து கலாய்க்கிறது நாங்க கலாய்ச்சோம், ஓகே நீங்க திருப்பி கலாய்ச்சோம், நீங்க என்ன கலாய்ச்சனாலும் திருப்பி கலாய்க்க சரியாயிடுச்சுல, ஈக்கல் ஆயிடுச்சான்னு கேட்டா பதில் கிடையாது. இதைத்தான் அருண் கிட்டையும் கேட்டார் மஞ்சரி விஷயத்துல முத்துக்குமரன். சோ பேசிக்கலி ஒரு தப்பை இவங்க பண்றாங்கன்னா அதே தப்பை இவங்க பண்ணதுக்கு அப்புறம் அவங்க மட்டும் தப்பு பண்ணிட்டாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? இதுதான் முத்துக்குமரனுடைய வாதமா இருக்கு. நியாயப்படி அந்த வாதம் ஃபார் டேட்டா இங்க பண்ணக்கூடாது, நம்ம கையை கிளீனா வச்சுக்கிட்டு அவங்க பண்ணது தப்பு அப்படின்னு பேசணும். ஸோ பார்ப்போம் என்ன அப்படின்றது. அண்ட் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடந்துச்சு. அண்ட் பவித்ராவும் எனக்கு பர்சனலா ஹர்ட் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொன்ன மொமெண்ட்டையும் நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. அண்ட் சிவகுமார் அவர்களும் எனக்கு டவுட்டே வரல அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் இப்ப என்ன நடக்குது அப்படின்னா மக்களே, டாஸ்க்கு பிரேக் விட்டுட்டாங்க. டாஸ்க பிரேக் விட்டதுக்கு அப்புறமும் கூட சாச்சனா அவர்கள் அவர்களுடைய செங்கோலை வந்து ஆல்ரெடி இவங்க ஆட்டையை போட்டாங்கல்ல, அந்த செங்கோலை வந்து தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க பாய்ஸோடைய இடத்துல போய் உட்கார்ந்து தேடி கண்டுபிடிச்சு நிறைய விஷயங்கள் பாய்ஸோடதையும் எடுத்துக்கிட்டு வரும்போது பாதி வழியில லாஸ்ட் இடத்துல வரும்போது மாட்டிக்கிட்டாங்க, ராணுவ கிட்டே மாட்டிக்கிட்டாங்க. இப்ப ராணுவ பவித்ரா ஜனனி சச்சனா அவர்கள் பேசிட்டு இருக்கும்போது அஞ்சிதா பார்த்து போய் அவங்க வெளில உள்ள போய் சொல்ல மற்றவங்களெல்லாம் உட்காந்து சொல்ல அவங்களும் சொல்லிட்டாங்க இதெல்லாம் போனா வேலைக்கு ஆகாது அப்படின்ட்டாங்க. அண்ட் இந்த மாதிரி தருணத்துல நடக்குதுன்னா மக்களே, பேசிக்கலா ராணுவ எப்பயும் போல ஹீரோ மாதிரி திருப்பி அந்த குதிச்சு வந்து நான் இதை எடுக்கிறேன் அதை எடுக்கிறேன்னு எடுத்து இப்ப எனக்கு முத்துக்குமரன் சொல்றதா ஞாபகம் வருது. அவங்க ஒரு தப்பு செஞ்சாங்கன்னா அதே நீங்க செஞ்சீங்கன்னா சரியாயிடுச்சுல அப்படின்ற மாதிரி. இதுல என்ன கொடுமை அப்படின்னா ராணவே வந்து பவித்ரா ஜனனி மேல உள்ள அந்த ஒருதலை காதலா என்ன எழவோ ஸோ அந்த விஷயத்துக்காக அவங்க கிட்ட வந்து காம்ப்ரமைஸ் ஆகி நான் இதை தரேன் நீங்க அதை தாங்க, நம்ம அப்படி மாத்திப்போம், எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் பண்ணிப்போம், நீங்க அந்த வாழை கொடுங்க நான் இந்த வாழை கொடுக்குறேன்னு சொல்லி இவங்களுக்குள்ளேயே ஒரு இது பண்ணி உடன்படிக்கை ஏற்படுத்தி ஆட்களை மாத்திக்கிட்டாங்க. இதை ரயன் வந்து பார்த்தோம்னா டென்ஷன் ஆயிடாது. ஐயோ என்னையா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்னையா இது சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி மொமெண்டா ரயானுக்கு வந்து ஷாக் ஆயிடுச்சு. அண்ட் ராணவ் அவரா எல்லாமே மாத்தி இதெல்லாம் ஒரு விஷயமா வந்து இன்னைக்கு இதுதான் சுவாரஸ்யம், இதுதான் அவங்களோட ரசனை அப்படின்றத வந்து இன்னைக்கு முடிச்சிட்டாங்க மக்களே. 12 நிமிஷத்துல மொத்த ஒரு 1 hour எபிசோடையும் சொல்ல ஆயிடுச்சு. இப்பெல்லாம் 1 hour ஏதாவது இருக்குமான்னு பார்த்தா சத்தியமா ஒண்ணுமே இல்லை மக்களே. ஸோ இன்னைக்கு கண்டென்ட்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு டாஸ்க் எவ்வளவு கேவலமா பண்ண முடியுமோ அவ்வளவு கேவலமா இந்த செலக்டட் கண்டஸ்டன்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. எக்ஸப்ட் அந்த பொம்மை பண்றது அது அவங்களுடைய கிரியேட்டிவிட்டியை காட்டுது. அதுவும் முத்துக்குமரன் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ண விதம் பீகாக்குன்னு காட்டிட்டு அன்னப்பறவைன்ட்டாரு. அன்னப்பறவைக்கு இவ்வளவு பேர் கழுத்து இருக்கலாம், அதுவும் தனியா ஒரு பிரச்சனையா போயிட்டு இருந்துச்சு 2 தமிழ் புலவர்களுக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களா இருந்தாலும் கிரியேட்டிவிட்டி நல்லாவே இருந்துச்சு. அண்ட் சில கேரக்டர் எல்லாம் எந்த கேரக்டருமே நம்ம மனசுல ஒத்தல மக்களே. ராஜா இந்த பக்கம் பார்த்தா ராஜா பேசவே மாட்டாரு, ராஜாவை கலாய்க்கிற மக்களா இருக்காங்க. இப்ப ராஜா வந்து ராஜா வாழ்த்துறாங்க, விஷால் என்ன சொல்றாரு மக்கள் சொல்லுன்னு சொல்லிட்டு அவரே சிரிக்கிறாரு. எதுக்கு தேவையில்லாம விஷால் வந்து ஆவுன்னா விஜய் சேதுபதி அவர்களை உள்ள கூட்டு வந்து மார்க் பண்றாருன்னு எனக்கு புரியவே இல்லை. இங்க கண்டஸ்டன்ட் டு கண்டஸ்டன்ட் மார்க்கிங் ஓகே, பட் விஜய் சேதுபதி அவர்களை வந்து
டார்கெட் பண்ணி விஷால் பண்றாரோ அப்படின்றத ஒரு ஸ்ட்ராங்கா எனக்கு ஒரு தாட் இருக்கு. ஏன்னா இதை கூட விஜய் சேதுபதி அவர்களும் சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி சிவா கிட்ட உங்களுக்கு அப்படி இல்லையே என்கிட்ட அப்படின்னு கேட்போம். எனக்கு நீங்க அண்ணங்க அப்படின்னு இருப்பாரு. ஆனா அண்ணன்ற மாதிரி ஒரு பண்ணல, என்னன்ற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காரு. பேசிக்கலி பாத்தீங்கன்னா இன்னைக்கும் அதே மாதிரி மக்கள் சொல்லிட்டு சிரிக்கிற மொமெண்ட்டும் அது எனக்கு தெரியல, எதனால அவருக்கு தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியோ என்ன பிரச்சனையோ என்னன்னு தெரியல. பட் பார்ப்போம். ஸோ அந்த விஷயங்கள் என்னால பார்க்க முடிஞ்சு. அவருடைய ஸ்டாண்டிங், மேனரிசம் வீக்கெண்ட் எபிசோட்லயும் சரி, வீக் டே எபிசோட்லயும் சரி சரியாக படவில்லை மக்களே. உங்களுக்கும் அவ்வளவு அதே மாதிரி சரியா படல, இவர் இப்படிதான் செய்யறாரா அப்படின்னா கீழே ஒரு கமெண்ட்ல போடுங்க. ஸோ அதையும் பார்ப்போம். அண்ட் மோர் அவர் சச்சனா அவர்கள் வந்து டேஞ்சர் ஜோன்ல தான் இருக்காங்க. தலைவின்னு சொன்னதுல இருந்து அவங்க நேரம் தெரியல பாவம். ஸோ அவங்க இப்ப டேஞ்சர் ஜோன்ல இருக்காங்க. அநேகமா மகாராஜா நினைச்சா மட்டும்தான் மகாராணியை காப்பாற்ற முடியும்ன்ற கண்டிஷன்ல இப்ப இருக்கு மக்களே. அப்படி மகாராணியை காப்பாத்தாங்கன்னா வெளில போறது வர்ஷினியா தான் இருக்கும். ஏன்னா சிவகுமார் அவர்கள் வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்ல வந்துட்டாரு. ஸோ பேசிக்கலி இப்ப வந்து ஆப்ஷன் வந்து வர்ஷினி அவர்களை நோக்கி தான் இருக்கு. எய்தர் 2 எலிமினேஷன் அப்படின்னா 2 பேரா போவாங்க, ஒரு எலிமினேஷன்னா சாச்சனா அவர்கள் நியாயப்படி போனோம், இல்லைன்னா வர்ஷினி அவர்கள் போவார்கள் அப்படின்றதை நம்ம எதிர்பார்க்கப்படுகிறது. அதுக்கு மேல ஆனந்தி இருக்காங்க, அதுக்கு மேல தர்ஷிகா இருக்காங்க. தர்ஷிகா கூட ஒன்றும் பெருசா ஓட்டுகள் வரல. ஏன்னா தர்ஷிகா மேல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு மக்கள் கிட்ட நிறைய இருந்துச்சு. ஆனா தர்ஷிகா அவர்களுக்கு அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யறதை விட அவர்களுடைய ஒருதலை காதல 2 தலை காதலா மாத்துறதுக்கான முயற்சியில ஈடுபடுற மாதிரி அவங்களுடைய ரூட்டையே அவங்க மறந்து அந்த வீட்டுக்குள்ள டிராவல் ஆகுறாங்களோ, அதனால மக்களுக்கு வந்து தர்ஷிகா அவர்களுடைய அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் தர்ஷிகா, அந்த கேப்டன்ஷிப் தர்ஷிகா, அந்த போல்டா பேசுற தர்ஷிகா இப்ப இல்லையோ அப்படின்னு மக்கள் மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களோன்னு எனக்கு தோணுது. சோ பார்ப்போம் என்ன நடக்க போகுது என்பதை பொறுத்து இருந்து பார்ப்போம் மக்களே. ஆனா டாப் 3ல பாத்தீங்கன்னா முத்துக்குமரனு, சௌந்தர்யா, ராணவு, ஜாக்லின்னு, தீபக், இந்த 5 பேர் இருக்காங்க. அதுக்கு கீழே விசாலும் இருக்காப்ல. சோ இந்த 5-6 பேருக்குள்ளதான் இந்த மொத்த கேமே சுத்துது அப்படின்றாங்க. ஆனா இதுதான் இருக்கிறதுல ஈஸியஸ்ட் இது. முத்துக்குமாரன் வந்து ஈஸியா இவ்வளவு ஓட்டுகள் வாங்குறாரு அப்படின்னா ஈஸியா அந்த கப்பை ஒருதலையாக கொண்டு போறதுக்கான மொத்த தகுதியும் முத்துக்குமரனுக்கு வந்துருச்சு. ஆப்போசிட்டா ஒண்ணுமே கிடையாது, யாருமே கிடையாது. அன்னபோஸ்டா வின் பண்ற மாதிரி ஆயிடுச்சு முத்துக்குமரனுக்கு. பட் பார்ப்போம் எப்படி. இப்ப நம்ம 43 நாள் 44 நாள்ல கெஸ் பண்றோம். பட் பார்ப்போம், இன்னொரு 50 நாள் இருக்கு. போன வைல்டு கார்டுல வருவாங்க, ஒரு 2 பேர் வருவாங்க பழைய ஆட்கள். அந்த 2 பேர்ல அடே ஜால்ராஸ் அப்படின்ற வராரு அப்படின்றது கூட ஒரு தகவலா வருது. ஆனா எனக்கு கொஞ்சம் நன்றி கம்மியா தான் இருக்கு. பட் தகவலா வருது. பட் பார்ப்போம் எப்படின்ட்டு. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. Step into the world of redefined elegance with Vivo V40e. Buy now.